ஏங்க மந்திரத்தை நல்லா சொல்லுங்க. என் சின்னம்மாவும் தங்கச்சிங்களும் வாழ போற வீடு அமோகமா வாழணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நன்னா பேஷா பண்ணிடுறேன். ஐயா சரவணா, எல்லாம் நல்லபடியா நடக்குதா? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நமஸ்காரம். என்ன சுந்தரேச குருக்கள், நல்லா இருக்கீங்களா? ராமன் வாசம் பண்ற அயோத்தியில இருக்கிறவா எப்படி சுகமா நன்னா இருக்காளோ அதே போல நீங்க வாழற இந்த ஊர்ல நேக்கு என்னங்கய்யா குறை? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. அப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா. ஏமா அண்ணன் வந்துட்டோம். யாரு, கார்த்திகை சொல்றியா? ஆமாப்பா. அதான் சரவணன் இருக்கானே. இருந்தாலும் அண்ணன் தான்ப்பா மூத்தவரு. அவர் வராம பூஜை ஆரம்பிக்கிறது நல்லா இருக்காதுப்பா. நீ சொல்றது சரிதான். டேய் சரவணா, உன் அண்ணனுக்கு போன் போட்டு வர சொல்லு. சரிங்க. சொல்றா. ஆயக்குடியில பூமி பூஜை போட போற நேத்து நைட்டே சொன்னல உங்களுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்கேனே, உடனே வாங்கனே. காத்திருக்கட்டும்டா, காத்திருக்கட்டும். நான் காலேஜ் கட்டுறதுக்கு பூமி பூஜை போடும் போது அந்த திமிரு பிடிச்ச கங்கா நம்ம எல்லாரையும் காக்க வச்சு வேடிக்கை பார்த்தால, இன்னைக்கு எனக்காக அவ காத்திருக்கட்டும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பூமி பூஜை போடணும்னு சொல்றா. சரிங்கண்ணே. என்னண்ணே அண்ணன் என்ன சொல்றாரு? கிளம்பிட்டாருமா, வந்துட்டே இருக்காரு. சரிண்ணே. கங்கா அக்கா தான் கார்த்திக் அண்ணனை அண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக் அண்ணன் ஒரு நாளாவது தங்கச்சின்னு சொல்லியிருக்காரா? விடுச்சாரும். அவரு நம்மள தங்கச்சியா ஏத்துக்கலனா நம்ம தங்கச்சியா இல்லாம போயிடுவோமா? நம்ம வீட்டு பசுவா நம்ம லட்சுமின்னு தான் கூப்பிடுறோம். அதனை திருப்பி நம்மள சாரு ரமான கூப்பிடுது. அந்த மாதிரி தான் இதெல்லாம். எதையும் மனசுல வச்சுக்காத. ஏய் சரவணா, ஐயா அவனுக்கு மறுபடியும் போன் பண்ணு. ஐயா போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஐயா போன் ஆஃப்ல இருக்கா? ஐயா அவன் வரமாட்டாயா. அவன் புத்தி எனக்கு தெரியும். நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். என்ன சுப்பு, கொஞ்ச நேரம் பொறுங்களே, தம்பி வந்துட்டான். நீ சும்மா இரு சுப்பு. அவன் வரமாட்டான். அவன் இல்லன்னா என்ன இப்போ? பெரியமா, எங்களுக்காக கட்டுற வீடு. கார்த்திக் அண்ணன் மூத்தவர். அவர் இருந்து ஆரம்பிச்சாதான் எங்களுக்கு நல்லது பெரியமா. மறுபடியும் அம்மாவும் பொண்ணு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு கங்கா, அவன் வரலன்னா பூஜையை நிறுத்த சொல்றியா? இதுக்கப்புறம் அவன் எங்க வர போறான்? சாமி ஐயா, நீ பூஜை ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. வாகர்த்தாதி ஜம்மர்த்தோ வாகர்த்த பிரதிபத்ராஜே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். கணாநாஹந்த்வா கணபதி கம்மவாமஹே கவிங் கவீனா உபமஸ்ரமஸ்ரவம் ஜேட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதஹான ஸ்ரண்வன்னோத விஸ்ரேதசாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ திமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாஹாதே சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே ஆப்னோதி சர்வம் ஜஜதி தசாங்கம் லோமேகம் சுனிதஞ்ச மனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் அஸ்தி பரபிரம்மணே. நிறுத்துங்க. ஏண்டா நிறுத்த சொல்ற? உனக்கு என்னடா பைத்தியமா? இந்த இடத்துல இந்த குடும்பத்துக்கு வீடு கட்டி தரது எனக்கு பிடிக்கல. நீ யாரா அதை சொல்றதுக்கு? நானா? நான் உங்க புள்ள. உங்க அப்பா எனக்கு தாத்தா, உங்க தாத்தா எனக்கு பாட்டன், உங்க பாட்டன் எனக்கு முப்பாட்டன். பரம்பரையா எங்க தாத்தன் பாட்ட முப்பாட்ட வழி வந்த இந்த இடத்துல இடையில வந்த இந்த குடும்பத்தை வாழ விட மாட்டேன். டேய், சுப்புலட்சுமி என் மனைவி, எனக்காக வாழ்றவ. இந்த 3 பொண்ணுங்களும் ஏன் பொண்ணுங்க. அவங்க உடம்புல ஓடுற ரத்தம் ஏன் ரத்தண்டா. நீ இல்லடா. எவன் வந்து சொன்னாலும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் ஏத்துக்கிட்ட மாதிரி நான் இந்த குடும்பத்தை ஏத்துக்க முடியாது. இவங்க நமக்கு சமமானவங்க கிடையாது. டேய், யார பார்த்து நமக்கு சமமானவங்க இல்லைன்னு சொல்ற? சுப்புலட்சுமி ஆதி அந்த உங்களுக்கு தெரியுமா? அவ வாழ்ந்த வாழ்க்கையை நீ பாத்திருக்கியா? இப்ப சொல்றேன்டா சுப்புலட்சுமி யாருன்னு. அக்கா அக்கா கோவப்படாதீங்க அக்கா. தம்பி ஏதோ உணர்ச்சி வசப்படுது. அது சரின்னு ஏத்துக்க வேண்டியதானே? டேய், உன்னை பெத்த நாச்சியா என் உடம்புல பாதின்னா
சுப்புலட்சுமி என் உடம்புல இன்னொரு பாதிடா. என்ன 2 துண்டமா வெட்டினாதான் சுப்புலட்சுமி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியும். என்னை வெட்டி கொன்னுட்டு சுப்புலட்சுமியை நெருங்கு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ஏமன் கூட சுப்புலட்சுமி கிட்ட நெருங்க பயப்பட வேண்டாம். ஐயா நீங்க பொறுமையா இருங்க ஐயா. இவன் கிடக்க ஐயா, சின்ன பையன், இவனால என்னையா செய்ய முடியும்? ஐயா நான் உங்களை மதிக்கிறேன். ஊருக்குள்ள உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த இடத்துல தாராளமா வீடு கட்டுங்க, நான் வந்து குடியிருக்கிறேன். ஏன் என் தம்பி வந்து குடியிருக்கட்டும். ஆனா இவங்க மட்டும் இந்த இடத்துல வாழக்கூடாது. அப்படி இவங்க வேணும்னா உங்க வசதிக்காக தனியா இவங்களை வாடகை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்குங்க. டேய் யாரா வாடகை வீட்டுல இருக்கிறது? என் பொண்டாட்டி பிள்ளைகளுமா அடிச்சு கொண்டு விடுவாங்க. போடா. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. தம்பி எங்களை வாடகை வீட்டுல தானே இருக்க சொல்லுச்சு, ஊரை விட்டு போக சொல்லலையே. டேய் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நீ ஐயா புள்ளடா. அவருக்கு இருக்கிற பெருந்தன்மையில 1000ல் 1 பங்கு கூட உனக்கு இல்லையேடா. ஐயா என்ன பார்த்து நாச்சியா இவ என் புள்ளையான்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா அந்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன்டா. டேய் ஏண்டா இப்படி அநியாயமா இவங்களோட மல்லுக்கு நிக்கிற? வேணாண்டா. ஏண்டா என் வயித்துல ஆலக்கார விஷமா பிறந்திருக்க? போடா. ஐயா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிக்க சொல்லுங்க ஐயா. ஐயா நீங்க பூஜை ஆரம்பிங்க. நிறுத்துங்க. யாரு சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. இந்த இடத்துல இவங்களுக்கு வீடு கட்ட விட மாட்டேன். இது என் முப்பாட்டம் சொத்து. அட பாவி, அரக்கனை விட கொடியவனா இருக்கியேடா. நீ நல்லா இருக்க மாட்டடா. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. என் வயிற்று தெரியுமா என்ன வார்த்தை பேசுறீங்க? சரவண அண்ணன் மாதிரி கார்த்திக் அண்ணனும் எங்களை தங்கச்சியே ஏத்துக்குவாரு. பெத்த தாய் நீங்க. உங்க வாயால அண்ணனை சபிக்காதீங்க. மா இந்த விஷயத்துல பெத்த தாயோட சாபம் என்னை ஒண்ணும் பண்ணாதுமா. அண்ணா உங்க முடிவை மாத்தீங்க. இல்ல இதே இடத்துல சின்னம்மா குடும்பத்துக்கு நானே முன்னாடி நின்னு வீடு கட்டி கொடுப்பேன். அப்புறம் உங்க மரியாதை கெட்டு போயிடும். ஓடாங் உனக்கு முன்னாடி பிறந்தவனா எனக்கு மரியாதை நீ குடுக்குறியா? ஓடா. வேண்டானே வேண்டானே. அண்ணா நான் சின்னவன், சொன்னா கேளுங்க. அண்ணா வேண்டாம். ஏண்ணா ஏன் மேல எடக்க? ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? அசிங்கமா இல்ல? நம்ம குடும்ப மரியாதை கெடுக்காதீங்க. இதுக்குதான் இந்த வீட்டை இடிச்சுட்டு புது வீடு வேண்டாம்னு சொன்னேன். எங்களுக்கு சொத்து பத்தி எதுவும் வேணாம், எங்களை விட்டுடுங்கன்னு சொன்னேன். திரும்ப திரும்ப சொன்னேனே, யாரும் கேட்கல. ஐயா பெருமை டெல்லி வரைக்கும் தெரியுது. ஆனா சொந்த பிள்ளைங்க ஊர்ல அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. விடுங்க. கலகம் வந்தாதான் நியாயம் பிறக்கும். இல்ல பெரியமா, சொந்த ரத்தங்க இங்க அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. உனக்கு இருக்கிற பாசம் இவருக்கு இல்லையே? இல்லன்னு உங்க மேலதான் தப்பு. கார்த்திக் அண்ணன் உங்களோட மூத்தவர். அவர் அடிச்சா நீங்க வாங்கிக்கணும். திரும்ப அவரை பார்த்து கைய உங்களமா, அது பெரிய தப்புன்னு. அப்பா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கப்பா. என்னைக்கு கார்த்திக் அண்ணன் இதே இடத்துல வீடை கட்டி எங்களை கூட்டிட்டு வந்து குடி வைக்கிறாரோ அன்னைக்கு நாங்க வரோம். அது வரைக்கும் இந்த இடத்துல எங்களுக்காக வீடு கட்ட வேணாம்ப்பா. தயவு செஞ்சு அந்த பூஜையை நிறுத்த சொல்லுங்கப்பா. நீ சும்மாருமா. இனிமே நான் என்ன செஞ்சாலும் யாரும் வேண்டான்னு சொல்லக்கூடாது, புரியுதா? இவன் என்ன செய்யறான்னு நான் பாக்குறேன். ஐயோ போடா போடா. அப்பா போடா போ. இந்த பக்கமே வரக்கூடாது. எல்லாம் என்ன பாக்குறீங்க? வாங்க. எட்ரா வண்டிய. ஐயா நீங்க மந்திரம் சொல்லுங்க. இந்த ரமா ஓம் கணானா குருசாமி அந்த மம்படி எடுத்துட்டு வா. இந்த வந்துட்டேயா? ஐயா நான் குத்துறையா? டேய் நீ தோன்றா. நிட்ரா.
கல் எடுத்துட்டு வாங்க. இதோ வந்துட்டேன். சுத்தமா அழுப்பா. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனாப்னோதி சர்வம் கங்காதேவி. ஜயதி. சூர்யநாராஜன தேவதாப்யோ நமः. ஆஸ்து பரபிரம்மணே நமः. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனாப்னோதி சர்வம் ஜயதி. இனிமே இந்த கொம்பனாலேயே நான் வீடு கட்டுறதை தடுக்க முடியாது. அத்தை காஃபி குடிங்க. வேண்டாம், எடுத்துக்கோ. கொஞ்சமாவது குடிங்க. வேண்டாமா, வேண்டான்னு சொல்றேன்ல நான். டேய் இளவஞ்சி, இல்லடா, எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? போடா வெளியே, போடா. அத்தை என்னத்த சொல்றீங்க? அவர் உங்களுக்கு தலை புள்ளத்த. அதாண்டி என் வருத்தமே. போயும் போய் இவன் வந்து என் வயித்துல பிறந்தா பாரு. தருதல் பிடிச்சவன். ஏமா இப்ப என்னாச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க? இன்னும் என்னடா நடக்கணும்? திருவாரூர் தேர் மாதிரி கம்பீரமா பவனி வந்த தேரோட்டத்தை கைய நீட்டி பேசி தடுத்து நிறுத்திட்டியேடா. மா, நான் ஐயா ஒண்ணு தப்பா சொல்லலமா. ஐயா எனக்கும் சரவணனுக்கு மட்டும்தான் சொந்தம். எங்களுக்கு மட்டும் சொந்தமான ஐயாவை பிரிக்கிறதுக்கும் உடைமையில உரிமை கேட்கறதுக்கும் யாருக்கு சொந்தம் இல்லைன்னு தான் சொல்றேன். அந்த சுப்புலட்சுமியையும் அவங்க பொண்ணுகளையும் நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்க என்னைக்குமே நீங்களாக முடியாது. அந்த சுப்புலட்சுமியோட உங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்கறதே தப்புமா. இந்த விஷயத்தை எத்தனையோ முறை உங்ககிட்ட மறைமுகமா நான் சுட்டி காட்டியிருக்கேன். அதனாலதான் காலேஜ் கட்டத்திலையும் அந்த குடும்பத்துக்கு பங்கு இல்லைன்னு திட்டவட்டமா மறுத்தேன். நீ யாரடா பங்கு கொடுக்கறதுக்கு? டேய், அந்த உரிமையை கொடுத்தவன் நான். சம்பந்தப்பட்டவங்க தாண்டா உரிமையை கொடுக்கணும். சுப்புலட்சுமி ஐயாவோட சம்சாரம் இல்லைன்னு சொல்ற உரிமை தீர்ப்பு எல்லாமே எனக்கு தாண்டா. அத பத்தி கேட்க உரிமை இல்லைன்னா என் உரிமையை நான் எப்படி கேட்கறது? இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு எப்படி நிரூபிக்கிறது? சொத்து மூலமா சொந்தத்தை நிலைநாட்ட நான் தயாராயிட்டேன். என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அப்படின்னா என் முடிவு மாறாது. போ வெளியே. உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. போட வெளியே. ஐயாவை எதிர்த்து பேசியும் உன்னை அவர் விட்டு வச்சிருக்கார் பாரு. அதுக்கு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. பாம்பை விட்டு கடிக்க விட்டதுலயும் மாட்டை விட்டு முட்டை வச்சதுலயும் உன்னை காட்டி கொடுக்காம இருந்தாலே சுப்புலட்சுமி, அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. காலேஜ்ல பங்கு தரலனாலும் உன் கௌரவத்தை காப்பாத்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்தாளே கங்கா, அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறமா இங்க வா. போ. அம்மா சொல்றதுதான் சரி. நீங்க போய் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. டேய், ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கறது எனக்கு ஒண்ணு வெக்கம் இல்ல. டேய், எனக்கு இருக்கிற தார்மீக கோபம் உனக்கேண்டா இருக்க மாட்டேங்குது? அண்ணே, நீ ஸ்ரீராமர், நான் லட்சுமணன் சொல்லுவியே, அதெல்லாம் இப்ப மறந்து போச்சா? ஓ, கங்கா கலெக்டர் ஆனோன்னு பயத்துல எல்லாம் மாறிட்டீங்களா? அண்ணே, பயத்துல மாறலண்ணே, பாசத்துல மாறிட்டோம். கங்கா, ரமா, சாரு இவங்க எல்லாரும் நம்ம அம்மா வயித்துல பிறக்கலனாலும் ஐயாவோட ரத்தம் தானே. ஐயா கிட்ட மட்டும் இல்லண்ணே, அந்த பிள்ளைங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு தானே? இதோ இப்ப ஒரு முடிவோட வர்றேன். மாமா, ஓடே மாமா. அத்தை, என்னாச்சு அத்தை? ஒண்ணும் இல்ல. நீ போ, நீ உள்ள போமா. ஐயாக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். கார்த்திக் தம்பி நடந்துக்கிட்டதை நினைச்சு வருத்தப்படாதீங்க ஐயா. எப்படிமா வருத்தப்படாம இருக்க முடியும்? கார்த்திக் அண்ணாவை நினைச்சா எனக்கு கோவமா வருது. எப்படி எல்லாரும் முன்னாடி அப்பாவை கை நீட்டி பேசலாம்? சாரு, அண்ணன் பேசினதுல கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. அத கேட்ட இடமும் கேட்ட விதமும் தான் ரொம்ப தப்பு. ஐயா கிட்ட தனியா கேட்டிருக்கலாம். அப்படி செய்யாம ஐயாவோட மனசு நோகடிக்கிற மாதிரி அண்ணன் நடந்திருக்க வேண்டியதே இல்ல.
கங்கா, அவன் என் மனசை நோக வைக்கல, என் மனசை வேக வச்சிட்டான். எனக்கு பின்னாடி நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை தகப்பன் ஸ்தானத்திலிருந்து செய்வான்னு நினைச்சேன். ஆனா உங்களையெல்லாம் என் பிள்ளைங்களா பார்க்காம ரத்த உறவை நேசிக்காம இருக்கிறவனுக்கு நான் பாடம் கற்பிச்சுதாம ஆகணும். ஐயா, எதுக்கு ஏன் இதெல்லாம்? கார்த்திக் தம்பிக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருங்க. சாரு ரமாவை நம்ம கங்கா படிக்க வச்சிருவா. அதுக்கு நீங்க துணையா இருந்தா போதுங்க. காலேஜில் எங்களுக்கு பங்கு வேண்டான்னு சொன்ன மாதிரி எந்த சொத்துலயும் எங்களுக்கு பங்கு வேண்டான்னு சொல்லிடுங்க ஐயா. அம்மா, நம்ம குடியிருக்க கூட அண்ணன் வீடு தர மாட்டாரா? அவன் யாருமா கொடுக்கறதுக்கு? உங்களுக்கும் உரிமை இருக்கு, அதை கொடுக்கிற கடமை எனக்கு இருக்கு. சொத்தை நீங்க வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுற பெரிய மனச அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். உங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நான் காட்டுறேன். அப்பா, எங்களுக்கு எதுவுமே வேணாம். இல்ல கங்கா, இந்த விஷயத்துல என்னை யாரும் தடுக்காதீங்க. உங்க உரிமையை எப்படி நிரூபிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஐயா, அண்ணே உட்காருங்கண்ணே. ஐயா, நான் உங்களை தாயா பார்த்து பேசலான்ட்டு வந்திருக்கேன். பேசலான்னு வந்தியா இல்ல பேரம் பண்ண வந்தியா? பேரம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா. என் உரிமையை தான் நான் கேட்க வந்திருக்கேன். என்னடா உரிமை? தகப்பனோட சொத்து பசங்களுக்கு தானே சேரணும். எல்லா சொத்துக்களும் எனக்கும் என் தம்பிக்கும் தான் சொந்தம். அதை நீங்க எழுதி பத்திரமா கொடுக்கணும். இந்த சொத்துக்களுக்கெல்லாம் நாங்க மட்டும் தான் வாரிசுன்னு நீங்க அறிவிக்கணும் ஐயா. தகப்பன் சொத்து பிள்ளைங்களுக்கு தான் சேரணும்னா அப்ப இந்த பிள்ளைங்களாம் யாரு? இந்த பிள்ளைங்களுக்கு நான் தானே தகப்பன். இந்த பிள்ளைங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. வருங்காலத்துல எனக்கு பின்னாடி பொறுப்பா இருந்து இந்த பிள்ளைங்களை நீ காப்பாத்துவன்னு நினைச்சேன். ஆனா நீ குடியிருக்க கட்ட போன வீட்டை கூட தடுத்து நிறுத்தின. உனக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? நீ இந்த வீட்டை என் மேற்பார்வையிலே கட்டுறேன்னு சொல்லி இருக்கணும். சொன்னியா? சொல்லலையே. வீட்டை இடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு வீட்டுக்கு மனபூஜை போடும் போது இந்த வீட்டுல நானோ இல்ல என் தம்பியோ தான் இருக்கணும், அவங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை நடு ரோட்ல நிறுத்த பார்த்தவல்ல நீ.